Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? சாச்சா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணப்ப எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட வீட்டுக்கு வந்திருப்ப. நீ எதிர்பார்த்த மாதிரியே வாழ்க்கையும் கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு அப்பா அம்மா இல்ல, சொத்து இல்ல, அந்தஸ்து இல்ல, எதுவுமே இல்ல. உன்னை ஒரு வண்டியில கூட கூட்டிட்டு வர முடியாம இப்படி நடக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்க. தாகமா இருக்குன்னு கேட்ட உனக்கு தண்ணி வாங்கி தர கூட வழி இல்லாம உன்னை பைப் தண்ணியை குடிக்க வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிரு இலக்கியா. கௌதம், என்ன கௌதம் இது? ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் எதையும் எதிர்பார்த்து வரல. உங்களோட பொறுப்பு என்ன, உங்க சொத்து என்ன, உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன, இத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு நீங்க மட்டும் போதும் கௌதம். உங்க கூடவே நான் இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இப்ப கூட என் நிலைமையை விட்டு கொடுக்காம பேசுற. இனிமே நான் என்ன ஆவேன்? லைஃப் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? உனக்கு எப்படி காப்பாத்துவேன்? எனக்கு முன்னாலையும் பின்னாலையும் ஒரே இருட்டா இருக்கு. அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்ச எனக்கு பயமா இருக்கு. முதல்ல இப்படி பயப்படுறத நிறுத்துங்க. நாம எந்த சொத்தை இழந்தாலும் ஒரே ஒரு சொத்தை மட்டும் இழக்க கூடாது. அது என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த சொத்து இருந்தா போதும், இழந்தது எதை வேணாலும் மீட்டிடலாம். நம்ம நடுத்தெருவுக்கு வந்துட்டோம்னு நினைக்காதீங்க கௌதம். இன்னைக்கு சாதிச்சவங்க பல பேரோட வரலாற்றை புரட்டி பாருங்க. அவங்களும் இதே மாதிரி தான் நடுத்தெருவுல இருந்து வாழ்க்கையை தொடங்கி இருப்பாங்க. தெளிவு இல்லாதவனுக்கு நேர் பாதையும் கோணல் தான். லைஃப்ல தெளிவா இருக்கிறவனுக்கு கோணலான பாதையும் நேர்தான். உங்க திறமையும் அறிவையும் பத்தி எனக்கு தெரியும் கௌதம். நீங்க ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் எழுந்து சாதிப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கௌதம். இலக்கிய, நீ சொல்றதெல்லாம் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை. ஆனா இப்ப நம்ம சிச்சுவேஷனை யோசிச்சு பாத்தியா? இப்போ நம்ம எதுவுமே இல்லாம தானே இருக்கோம். அதுக்கு என்ன பண்றது? சொல்லு. நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? 10 விரல் இருக்கு. நாம நினைக்கிற அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க இந்த 10 விரல் போதாதா? இந்த உலகத்துல நமக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை, நம்ம பேர் எழுதின அரிசிய, நம்மள கொண்டாடுற உறவை கடவுள் நிச்சயம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. சரி, எந்திரிங்க, போலாம். வாங்க கௌதம், போலாம். போலாம் போலாம்னா எங்க போறது? 8 திசையிலுமே நமக்கு யாருமே தெரியாது. எங்க போறோம், எதுக்கு போறோம், யார பார்க்க போறோம், ஒண்ணுமே புரியல இலக்கியா. எங்க போறதுன்னு ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க, எங்க வீட்டுக்கு போலாம். நமக்காக அந்த வீட்ல அம்மாவும் வசந்தும் இருக்காங்க. உங்க வேதனை தீர்ற வரைக்கும் அங்க போய் தங்கிக்கலாம். வாங்க. என்ன கௌதம் யோசிச்சுட்டே இருக்கீங்க? எந்திரிங்க. வேணா இலக்கியா, அத்தை வீட்டுக்கெல்லாம் போவேனா? ஏன்? அத்தையே உங்க மாமா வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. இதுல நம்ம வர தொந்தரவு கொடுக்கணுமா? கௌதம், அப்படி நினைக்காதீங்க கௌதம். நம்ம போனா அம்மாவும் வசந்தும் சந்தோஷப்படுவாங்க. கிளம்புங்க கௌதம். அடுத்தவங்க வீட்டுல தங்கி வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கொடுமை. அத சின்ன வயசுல இருந்த அத்தை, நீ, வசந்த் எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருப்பீங்கன்னு இப்பதான் புரியுது. இப்ப அதே நிலைமை தானே எனக்கும். அதனாலதான் சொல்றேன், விட்டுரு. வேண்டாம். எதுக்கு இப்ப தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த நினைப்பை தூக்கி குப்பையில போடுங்க. நம்ம கொஞ்ச நாள் எங்க வீட்ல இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வாங்க போலாம். இல்ல இலக்கியா, ஒரு மருமக மாமியார் வீட்டுக்கு விருந்தாளியா போகலாம். ஆனா அடைக்கலம் தேடி போகவே கூடாது. அது 2 பேருக்குமே அழகில்ல. என் கையில ஒரு பைசா இல்ல. இப்ப யார தேடி போனாலும் மதிப்பு இருக்காது. என் வாழ்க்கை எப்படி மாறி போச்சு பாத்தியா? கௌதம்,
இங்க பாருங்க, எதுவுமே முடிஞ்சு போயிடல. எல்லாமே ஒரு புள்ளியில இருந்து தான் ஆரம்பம் ஆகுது. வானத்தை தொடுற பில்டிங்க கூட கீழே முதல்ல ஒரு செங்கலை வச்சுதான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நமக்கான புள்ளிய, நமக்கான முதல் செங்கலை வைக்கிற நேரம் வந்தே தீரும். நீங்க இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்து ஜெயிப்பீங்க. இது வெறும் வார்த்தை இல்ல, நிஜம். என் புருஷனோட திறமை என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் கௌதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.